ஒரு ஐபிஓவில் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஐபிஓ நமக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். லைவ் டெமோவை பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் என்னோட ஐபிஓவை நானே அப்ளை பண்ணியிருப்பேன். அது எனக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்ப்போம். ஒரு ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், என்ன அமௌண்ட் வந்து நான் எடுத்து வைக்கிறோம் ஒரு ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஷேர் வாங்கணும் அப்படின்றத நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் லாட்டாக ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு லாட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, இந்த குவான்டிட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மோஸ்ட்லி அதனோட குவான்டிட்டி வந்துட்டு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அதனோட வேல்யூவை பேஸ் பண்ணியிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கொடுப்பாங்க. அப்போது ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 1000 இருக்குன்னா அதில் 15 குவான்டிட்டி ஒரு லாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு அதனோட வேல்யூ ஃபைனல் வேல்யூவை பேஸ் பண்ணி அதனோட குவான்டிட்டி வந்து டிஃபர் ஆகிருக்கும். நம்ம கம்பல்சரி வந்து ஒரு லாட் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டோடைய வேல்யூ வந்து 14,000 ஒரு 16,000 ரூபாய்க்குள்ளே அதனோட லாட் வேல்யூ வந்துட்டு இருக்கும். அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். ஃபைனலாக நமக்கு தேவைப்படக்கூடிய அக்கௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவைப்படும். மோஸ்ட்லி நம்மகிட்ட எல்லாருக்கிட்டையுமே அந்த அக்கௌண்ட் வந்து இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டா நமக்கு ஐபிஓ கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெயில் வரும். இல்லை நம்ம அந்த ஆப்லேயே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன ஆப்பில் அந்த லைவ் டெமோ பார்க்க போகிறோம்னா ஜீரோ மட்டும் தான் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரே ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான பெரிய சேஞ்சஸும் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த லைவ் டெமோ பார்க்க போகிறோம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கு வந்துட்டு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ரொஃபைலுக்கு பக்கம் பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த பிட்ஸை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணதான் அதில் நம்ம ஐபிஓ அதை செலக்ட் பண்ணிக்கணும். மேலே செலக்ட் பண்ணி முடிச்சோடனே 2 ஆப்ஷன் ஆன் கோயிங் அப்ளைன்னு இருக்கும். அதில் ஆன் கோயிங்கை கிளிக் பண்ணிக்கிறோம். இதில் தான் லைவ் ஐபிஓ இருக்கும். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அதுதான் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. மேலே இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர், எம்ப்ளாயி, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்னு இருக்கும். இதில் எம்ப்ளாயாக இருந்தால் எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அந்த கம்பெனியோடைய ஷேர் சொல்லியிருப்பாங்க, இந்த ஷேர்லாம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு. அது இருந்தால் ஓகே, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மினிமம் குவான்டிட்டி என்ன, ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. என்ன டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணுன்றதும் இருக்குது. லாட் சைஸ் வந்துட்டு எவ்வளோ வேல்யூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. 214 ஷேர் வந்து இதில் லாட்டில் இருக்குது. கீழே ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 9ஆம் தேதி வந்துட்டு ஓப்பன் ஆகுது ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு. 11ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி தெரிஞ்சிடும் நமக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் அந்த ரீஃபண்ட் வந்து நமக்கு கிரெடிட் ஆயிரும். ஒருவேளை நமக்கு ஐபிஓ அலாட் ஆகலைன்னா 13ஆம் தேதி நம்மளோட அக்கௌண்ட்டில் அதுக்கான ரீஃபண்ட் கிரெடிட் ஆயிரும். ஒருவேளை கிடச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு அந்த ஷேர் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிடும் அதே 13ஆம் தேதி. அதுக்கப்புறம் 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா லிஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் அந்த ஷேர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். அதனோட ஸ்டேட்டஸை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி போனோன்னா நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு ஷோ ஆகும். இங்கே அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்துட்டு யூபிஐயில் தான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதில் யூபிஐ செலக்ட் பண்ணியாச்சு. ஒருவேளை நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா பண்ணுறதா இருந்தாலே பண்ணலாம். யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு குவான்டிட்டி எத்தனை லாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்துட்டு ஒரு லாட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 214. பக்கம் வந்துட்டு ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம என்ன ப்ரைஸ்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 66லேருந்து 70க்குள்ளே என்ன ப்ரைஸ்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு ஐபிஓ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோன்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் தான் செலக்ட் பண்ணணும், 70 அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை 70 போடல, நான் வந்துட்டு 68 தான் போட்டிருக்கேன், 69 போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதையும் போட்டுக்கலாம். இந்த கட் ஆஃப் ப்ரைஸ் அதை கிளிக் பண்ணிட்டோம்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து அதுவே செலக்ட் ஆகிடும். கீழே வந்துட்டு செக் பாக்ஸை கொடுத்துட்டு கீழே பையை இழுத்து விட்டோம்னா போதும். இந்த ஐபிஓவை நம்ம அப்ளை பண்ணிகிட்ருப்போம். ஷேரை வந்து பை பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருப்போம். அந்த காசை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பேங்க்கில் இருந்து தான் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு பேங்க்கில் தான் அக்கௌண்ட் இருக்கணும். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து நம்மளோட யூபிஐ ஐடி, என்ன யூபிஐ ஐடி கொடுத்துருந்தோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் போகும். அந்த ரெக்வஸ்ட் போகும்போது நம்ம வந்து அங்கே வந்துட்டு வழக்கமாக நம்ம ஒரு ரெக்வஸ்ட் வந்தாலும் எப்படி பே பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து பே பண்ணணும். அந்த ஃபண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுக்க மாட்டாங்க, ஆனால் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளைடு அப்படின்றதுக்கு வந்து மாறிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணது வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங்கில் இருக்கிறது எப்போ வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணி முடிப்போம்னா நாம் பே பண்ணி முடிக்கணும். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு இந்த ஐபிஓ அலாட் ஆகும். அதுக்கு முன்னாடி பாருங்கள் அலாட்மெண்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, என்ன டேட்டுக்குள்ளே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை மாடிஃபை பண்ணணும் இல்லை கேன்சல் பண்ணணும்னு நினச்சா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நான் போய் கூகுள் பேயோட போய் செக் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து நம்ம அப்ளை பண்ண உடனே நமக்கு வந்து கூகுள் பேயில் ஷோ ஆகாது.
மோஸ்ட்லி நமக்கு அந்த யூபிஐ ரெக்வஸ்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பே பண்ணிக்கலாம். ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் டேட்டுக்கு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஃபஸ்ட் நாளோ இல்லை செகண்ட் டேவ்லையோ நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் லாஸ்ட் டேட்டில் போய் அப்ளை பண்ணுறதுக்கு போனீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் டே செகண்ட் டேவ்லேயே நம்ம ஐபிஓக்கு அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் வந்து நமக்கு யூபிஐயில் ஏதோ இஷ்யூ இருக்குது, நம்மளோட ஃபண்ட் வந்து ஒழுங்காக டிடெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து நம்ம ஒரு சான்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் டே இல்லை செகண்ட் டேவ்லேயே பிளான் பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா 10:45க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். ஐபிஓவுக்கு சப்மிட் பண்ணியாச்சு. இப்போது எனக்கு ஐபிஓடைய அலாட்மெண்ட் டேட்டு இன்றைக்கி. ஐபிஓ அலாட்மெண்ட் வந்து எனக்கு அலாட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எனக்கு ஐபிஓ அலாட் ஆகலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 13ஆம் தேதி எனக்கு வந்து ரீஃபண்ட் தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருந்த ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்டட்னு மாறிடுச்சு. ஆனால் எனக்கு அலாட்மெண்ட்டில் 0ன்னு தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு ஐபிஓ அலாட் ஆகலை. அதுக்கான ரீஃபண்ட் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு அந்த 13ஆம் தேதி வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. எனக்கெல்லாம் எப்படி ஐபிஓ கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தே நீ ஏன் அப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டால் 4 அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு காசு இல்லை. அதனால தான் 4 அக்கௌண்ட்லேருந்து தனித்தனியாக அப்ளை பண்ணல. ஆனால் ஒரே அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணி பார்த்தோம். நமக்கு கிடைச்சிருந்தா லக்கு, கிடைக்கல அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த அமௌண்ட்டை தூக்கி வேறு எதனா ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான். என்ன ஷேர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த அமௌண்ட்டை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் வர வீடியோவில் பார்ப்போம். இந்த கதையோட முடிவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே 13th வந்து அமௌண்ட் வந்து என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. செகண்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஐபிஓ நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஐபிஓ வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணுவோம். அதாவது 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய்க்குள்ளே அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து 70 ரூபாய் வந்து செலக்ட் பண்ணுவோம். 70 ரூபாய்க்கு செலக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு எங்கிட்டே வந்துட்டு ஒரு 2-3 டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. நான் அந்த அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணட்டுமா, அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணனா எனக்கு வந்துட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன தான் நிறைய அக்கௌண்ட் இருந்தாலையும் அந்த அக்கௌண்ட்லாம் இருந்து அப்ளை பண்ணும்போது ஒரு பேன் கார்டுக்கு கீழே தான் அந்த எல்லா அக்கௌண்ட்டுமே வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அப்படி பார்க்கும்போது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே அக்கௌண்ட்டை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஒரே ஒரு இன்வெஸ்டர் தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அதுவே வேறு பேன் கார்டு வச்சுருக்கக்கூடிய வேறு அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாக்கிட்டேயோ உங்கள் அப்பாக்கிட்டேயோ உங்கள் பிரதர்கிட்ட சிஸ்டர்கிட்ட உங்கள் ஒய்ஃப்கிட்ட இந்த மாதிரி யார்கிட்ட எல்லாம் இன்னொரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கோ அவங்களோட அக்கௌண்ட்டில் இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தனித்தனி பேன் கார்டுக்கு கீழே வரும்போது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் என்ன தான் 10 அக்கௌண்ட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணோன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. அதுவே நீங்கள் வந்துட்டு 10 பேரோட அக்கௌண்ட்லேருந்து தனித்தனியாக ட்ரை பண்ணால் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்லேருந்து உங்களுக்கு ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கு வந்துட்டு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஐபிஓ கிடைச்சதுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.